சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சிவகங்கை மற்றும் மானாமதுரை பஞ்சமுக ஆஞ்சநேய ஐயப்ப சமிதி சார்பில் விளக்கு பூஜை நடந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். சிவகங்கை மானாமதுரையிலிருந்து 250 பக்தர்கள் இருமுடி கட்டி சபரிமலைக்கு வந்தனர். பாஸ்கரன், குமாரசாமி தலைமையில் வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் முடித்த பின்னர் மாளிகைப்புறம் கோவில் அருகில் உள்ள மண்டபத்தில் விளக்கு பூஜை நடத்தினர். 150க்கும் மேற்பட்ட விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி அதை சுற்றி பக்தர்கள் அமர்ந்து பஜனை பாடினர். சபரிமலைக்கு முதன்முறையாக வரும் கன்னி ஐயப்ப பக்தர்களுக்காக இந்த பூஜை நடத்தப்படுவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக சன்னிதானத்தில் விளக்கு பூஜை நடத்தி வருவதாகவும் பாஸ்கரன் தெரிவித்தார். இதனிடையே சபரிமலையில் 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பூஜை செய்த தந்திரி கண்டரரு ராஜீவரருக்கு பாராட்டு விழா நடந்தது. இவ்விழாவில் திருவிதாங்கூர் தேவசம்போர்ட் தலைவர் கோவிந்தன் நாயர், சபரிமலை நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார், கேரள உளவுத்துறை டிஐஜி விஜயன் உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர்.